பேசுகிறோம். நான் மிகவும் குழந்தை பருவத்திலிருந்து மதித்து அவர் சொற்களை பேசி பழகி வந்த அவரின் மைந்தரின் பிறந்த நாள். அது இந்த இடத்தில் நடப்பது எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது. ஜெகத் ரட்சகன் ஐயா அவர்கள் பேசிய பிறகு பட்டாசு வெடிக்கும் போது யாரையோ ஃப்ரெண்டு கிட்ட ரகசியம் சொல்ற மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே அவரை பார்த்து வியக்கிறது உண்டு. ஒரு 4-5 பேர் தான் அப்படி பேசுவாங்க. அதில் ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்கள் இவர் டேப் ரெக்கார்டரை முழுகி இருப்பாரா இல்லை ரேடியோவை முழுகி இருப்பாரா, என்னங்க வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தோணும். இது 5 வருட எலக்டோரல் பாலிடிக்ஸை பற்றிய பேசும் இடம் இல்லை. இது 100 வருஷத்து பாலிடிக்ஸை பேசி ஆரம்பித்து வைத்த இடம் இது. அதனால் இங்கிருந்து வாழ்த்து பெற்றால் அது பெரிய வாழ்த்து தான். இன்னும் ஒரு 100 ஆண்டு என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது வெறும் ஆசை இல்லை, அது நீட்சி. என்னதான் நடந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, அவருக்கு என்ன, நான் 54, அவர் 52ல் பிறந்திருப்பாரு. அப்படி ஒரே நூல் பிடித்தார் போல் இந்த கழகம் நீண்டு கொண்டே வந்திருக்கிறது. இதை நீங்க எதிரியா இருந்து பார்த்தாலும் சரி, போட்டியாளனா இருந்து பார்த்தாலும் சரி, பொறாமைக்குரிய விஷயம்தான். அதுவும் இங்கே இவ்வளவு சிக்கல்கள் உள்ள இந்த ஊரில் படிப்படியாக பெரியாரின் கோபம், அண்ணாவின் ஞானம் எல்லாம் சேர்ந்து அண்ணா தெற்கு தேய்கிறது என்றார், இனி தேய விட மாட்டோம் என்றார் கலைஞர். இனி தலை நிமிர்ந்து நிற்போம் என்ற குரலை சொல்லி இருக்கிறார் நம்முடைய முதல்வர்.